ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பூரியும் சன்னா மசாலாவும் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கொண்டக்கடலையை கழுவிட்டு குக்கரில் வேக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பேசனில் நம்மளுக்கு தேவையான கோதுமை மாவு, உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கொஞ்சமாக ரவை போட்டுட்டு நல்லா பூரி மாவு அளவுக்கு நல்லா திக்காக பசையணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லூஸாக பிசைய வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக்காக கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அது ஒரு பக்கம் சோக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டைப்பட்டு மூடிடுங்க. நம்ம சன்னா மசாலா நம்ம செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் வச்சுடுங்க. குக்கர் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கொஞ்சமாக சோம்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறையா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டோம். வதங்குற நேரத்தில் நம்ம பாதி கொண்டக்கடலையை நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி ஒரு தக்காளி போதும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை அரைச்சிட்டு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போடணும். அதை போட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் சுண்டல் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாதி அரைச்சி வச்சுருக்கோம், பாதி அரைக்காமல் வச்சுருக்கோம். அரைக்காமல் வச்சதை போட்டுட்டு உடனே அதுக்கப்புறம் அரைச்சதும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடிட்டு விசில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவை, ஏன்னா ஆல்ரெடி அது பாயில் பண்ண கொண்டக்கடலை இருந்தால் உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தது ஊறின பூரி மாவு நம்ம உருட்டி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். உருட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கடாயில் எண்ணெய் காய வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு பூரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூரி போட்டு நல்லா புஷ்ஷுன்னு வரும். இன்றைக்கி நான் சோடா உப்பே போடலை ஃப்ரெண்ட்ஸ். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.